கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் 2 நாட்கள் இலவசமாக அனுமதி வழங்கப்படும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கியதால் தமிழகம் மட்டுமன்றி பல்வேறு இடங்களில் இருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஓயர் சதுக்கம், பைன்மர காடுகள், குணா குகை, தூண்பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்வையிட கட்டணம் வசூலிக்கப்பட்டதற்கு எதிராக வாடகை கார் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி சுற்றுலா பயணிகளுக்கு அந்தந்த இடத்துல நுழைவு கட்டணம் செலுத்திட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்போது போக்குவரத்து நெரிசல் இல்லை, சுற்றுலா பயணிகளும் நல்லா சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு போனாங்க. இப்போ அவங்க வரவங்களே போக்குவரத்து நெரிசலில் ஒவ்வொரு இடங்கள்லேயும் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், குறைந்தது 3 மணி நேரம் கூட நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா, வனத்துறையினால் உருவாக்கப்பட்ட போக்குவரத்து செயற்கையான போக்குவரத்து நெரிசல் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்கிது. இதையடுத்து அவர்களுடன் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. இந்நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட இன்றும் நாளையும் இலவசமாக அனுமதி வழங்கப்படும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார்.